எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு. எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாரும் எல்லா வளமும் சந்தோஷமும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் நம்ம மொதல் வீடியோவாக ஸ்ட்ராபெரி ஜாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜெனிஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. நமக்கு ஸ்ட்ராபெரி சீசன் அப்படிங்கிறதுனால நல்லாவே நமக்கு ஸ்ட்ராபெரிஸ் கிடைக்கும். இந்த ஸ்ட்ராபெரிஸை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பச்சையாக இருக்கிற அந்த இலை மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு 4 இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ராபெரிஸை க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துருக்குறோம். 1 kg ஸ்ட்ராபெரிஸை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 கப் சீனி சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். சீனி நல்லா கரைஞ்சி இந்த ஸ்ட்ராபெரிஸ் நல்லா நமக்கு வேகணும். ஸ்ட்ராபெரிஸ் நமக்கு வேக ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு அரை முறி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுறலாம். ஸ்ட்ராபெரி சீனியோடு சேர்ந்து நிறைய தண்ணி விடும். இது நல்லா வெந்து தண்ணி நம்ம வைக்கிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு நல்லா எல்லாமே தண்ணி விட்டு கலர் மாற ஆரம்பிக்குது. இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு ஜாம் நல்லா திக்காகி இன்னும் டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும். 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னு சொன்னால் இன்னுமே நல்லா கட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் பபிள்ஸாக வர்றதுனால அப்படியே வெடிக்கும். அது நல்லா தெறிக்கும். நீங்கள் கொஞ்சம் அதை சிம்மில் வச்சு அதை கொஞ்சம் பார்த்து கிளறி விடுங்க. ஜாம் ரெடி ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பின்பக்கமாக திருப்பிட்டு இப்படியே நீங்கள் ஜாமை தடவி எடுத்துட்டு இப்படி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கையை வச்சு எடுத்த இடத்துல வலியாமல் அப்படியே நிற்கிது. இப்போ நமக்கு ஜாம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்முடைய ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நீங்கள் ஆற விட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. நமக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த கிளாஸ் கண்டெய்னர் நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த சீசனில் நமக்கு ஸ்ட்ராபெரிஸ் நிறையா கிடைக்கும். இந்த ஜாம் புளிப்பு சுவையோட ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ளேவர்டாகவும் இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி சீசனில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்ட்ராபெரி ஜாம் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்ட்ராபெரி ஜாமை நீங்கள் இன்னும் நிறையா நாளுக்கு வரணும்னு சொன்னால் தண்ணி படாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மந்த்ஸ் டுகெதர் கூட வரும். நீங்களும் இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.